வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே தக்காளி சாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க. 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 6 பல் பூண்டு, பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் வேக விடுங்க. தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், அடியில் இவ்வளோ வேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை. இந்த சாஸ் மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதை கடாயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் விட வேண்டாம், அப்படியே ஊற்றிக்கோங்க. 2 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க. இதே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து ஊற்றி கையில் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா 2ஆக வரும். இதுதான் ஸ்டேஜு. கமுத்திட்டிங்கன்னா கூட கீழே விழுவாதுங்க. அவ்வளோதாங்க. நல்லா இது ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி சாஸு சூப்பராக இருக்குங்க. இந்த சாஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.